கேக்கு வெட்டியே ஆகணும் 10,000 சப்ஸ்கிரைபர் வந்துருச்சுல்ல அப்படின்னு சொல்லிட்டு என் பசங்க வந்து ஒரே அடம். சரின்னு சொல்லிட்டு எங்கள் ஹஸ்பண்ட் வந்து நான் வந்து கேக் வாங்கி தரேன் நீங்கள் வெட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் தான் வந்து கடைக்கு கூட்டு போயிருந்தாரு. அங்கே போயிட்டு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி கேக் வந்து வாங்கிட்டாங்க. ஃப்ளேவர் வந்து நான் தான் சூஸ் பண்ணேன். எனக்கு வந்து பைனாப்பிள் பிடிக்கும். ஸோ அதனால் ஒரு 1/2 கேஜி மட்டும் போதும்னா அவர் வந்து இல்லை 1 கிலோ வாங்கிக்கலாம் அப்படின்னாங்க. இல்லை வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு 1/2 கேஜியில் மட்டும் கேக் வந்து வாங்கிட்டு வந்துட்டோம். அப்புறம் குட்டி பசங்களெல்லாம் நிற்க வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கேக்கெல்லாம் கட் பண்ணிவிட்டு எல்லாருக்கும் ஊட்டி ஜாலியாக செலிப்ரேட் பண்ணியாச்சு. என்னோடய ஹஸ்பண்ட் வந்து ஓகே சேனல் மானிட்டேஷன் ஆகுதோ ஆகலையோ ஏதோ ஒன்று உன்னோட முயற்சிக்கு வந்து ஒரு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு விஷ் பண்ணார். ஆக்சுவலாக இது வந்து கொஞ்சம் நல்லா தான் இருந்துச்சு. எப்படின்னா நம்ம கஷ்டப்பட்டு ஒன்று பண்ணோம், அதில் ஏதோ ஒன்று சின்னதாவது சாதிச்சிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி ஹாப்பியாக தான் இருந்துச்சு. ஆக்சுவலாக மக்கள் உங்கள் எல்லாருக்கும் தான் நான் வந்து தேங்க்யூ சொல்லணும். உங்களோட சப்போர்ட் இல்லாமல் எதுவுமே கிடையாது. 10,000 அப்படிங்கிறது வந்து சாதாரண நம்பர் வந்து எனக்கு வந்து கிடையாது. என்னங்க 10,000க்கெல்லாம் கேக் வெட்டுறீங்க அப்படின்னு ஒரு சிலர் நினைக்கலாம். ஏன்னா லேக்ஸு மில்லியன் சொல்லிட்டு எல்லோரும் சப்ஸ்கிரைப் வச்சுருப்பாங்க. பட் எனக்கு வந்து இது பெருசு தான். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும்